கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும். திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவாதிக்க நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா? முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால். தமிழ்நாட்டில் 4700 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் கொள்ளை. அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக கடிதம். மக்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கலாமா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. விவசாயிகளுக்கு திமுக அரசு பயிர் காப்பீடு வழங்கவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தனியார் மையத்தை கண்டித்து சென்னையில் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது. சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் பேருந்தில் ஏற்றி சென்ற போலீசார். சென்னையில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி முழக்கம். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு பட்டியல் முகாம் தொடக்கம். 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பெயர் சேர்க்க மனு அளிக்க ஏற்பாடு. புதிய உச்சம் தொட்ட தங்கம் மற்றும் வெள்ளி விலை. 1 சவரன் தங்கம் 1,04,000 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கும் விற்பனை. தொடர் விடுமுறையால் நீலகிரிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். அணிவகுத்து நின்ற வாகனங்கள்.